السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தர்பியா நல்லொழுக்க பேச்சு முகாமில் இளைஞனே உண்மைத்தான் என்ற தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில மனிதர்கள் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றார்கள், எந்த நிலையில் மனிதனுடைய நிலைகள் இருக்கு என்பதை அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். பலவீனமான நிலையில் நாம் உங்களை படைத்தோம், பிறகு பலமான ஒரு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தினோம், பின்னர் பலத்துக்கு பின் ஒரு பலவீனத்தை உங்களுக்கு ஏற்படுத்தினோம், நரையையும் உங்களுக்கு ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மூன்று நிலைகளை பற்றி எடுத்துரைக்கின்றான். இந்த மூன்று நிலைகளை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், இந்த மூன்று நிலையில் இருக்கக்கூடிய நிகழ்வுல முதல் நிலை அந்த மனிதனுடைய அமைதியா இருக்கும். அந்த மூன்று நிலைகளில முதல் நிலையை பார்க்கும்போது மனிதனுடைய அந்த பலவீனம் எவ்வாறு இருக்கின்று சிந்தித்து பார்க்கும்போது, அல்லாஹ் இந்த பூமியில் படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த உயிரினங்களிலும் மிக மிக பலவீனமான ஒரு படைப்பினமாக அல்லாஹ் இந்த மனிதனை படைத்திருக்கக்கூடியதை பார்க்க முடியும். ஏனென்றால் இன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல ஆடு, மாடு, கோழி இது மாதிரியான ஒரு உயிரினங்களை நாம் பார்த்தால், பிறந்த ஒரு ஆடு ஒரு குட்டியை ஈன்றெடுக்கிறது என்றால் அதை அந்த ஆட்டுடைய தாய் பால் புகட்டுவதில் அவர்கள் தானாக தூக்கி பால் புகட்டுவது கிடையாது. ஆனால் மனிதரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மனிதனுடைய நிலை எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்றால், அந்த பருவத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு பால் புகட்டுவதாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு தாயுடைய ஒரு தேவை இருக்கும். அந்த தாய் அவனுடைய அந்த அழுகையை பார்த்து அவருடைய நிலையை பார்த்து என் பிள்ளை பசிக்காகத்தான் அழுகுது என்று உணர்ந்து கொண்டு அவருக்கு மாறுபோது அனைத்து ஒரு பால் புகட்டினால்தான் அந்த மனிதனுக்கு பசியை போக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இவ்வாறுதான் மனிதனுடைய அந்த பலவீனம் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதன் பிறகு அல்லாஹ் ஒரு பலத்தை ஏற்படுகிறான் என்றால், அந்த பருவம் ஒரு இளமை பருவத்தை பார்க்கும்போது அதுதான் ஒரு ஆற்றல் மிகுந்த பருவம். அதன் பிறகு அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு பருவம் இருக்க, அந்த பருவத்தை நாம் சிந்தித்து பார்த்தாலும் சரி, அது வயதோகிய அந்த பருவம் அது மனிதனுக்கு மிகவும் ஒரு பலவீனமான ஒரு பருவம். எதை ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, இந்த உலகத்தில் அவனுடைய தேவைக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், இல்ல தன்னுடைய இந்த மறுமை வாழ்க்கைக்காக அதை ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக மாற்றம் சொல்லியிருக்கக்கூடிய அமல்கள்ல அதிகமாக நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அது முழு ஈடுபாடோடு அதிகமாக செய்ய இயலுமா அப்படின்னு சொன்னா, அது அந்த வயதோகிய பருவத்துல செய்வது என்பது அரிதாக இருக்கும். இதோ நம்மளால முடிஞ்சால் கடமையை செய்தா போதும், நம்மளால முடிந்த அளவுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உலகத்துல வாழ்ந்தா போதும், இப்படிங்கிற ஒரு நிலையில மனிதன் அந்த பலவீனமான ஒரு வயதோகிய பருவத்தை ஏற்படுத்திருக்கிறான். இந்த இரண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இளமை பருவம் இருக்க, இந்த இளமை பருவம் தான் அந்த மனிதனுக்கு மிகவும் ஒரு பலமான பருவம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்படிப்பட்ட அந்த பருவம் எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கின்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தன்னுடைய தேவைக்காக அவன் அந்த பருவத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அவனால் அதை சாதிக்க முடியும். இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு மறுமை வாழ்க்கை ஒன்று உண்டு, அந்த மறுமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க வேண்டும், அதற்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் முடியும். ஆனால் இன்று இந்த இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை இன்று எவ்வாறு இருக்கு என்று நாம் பார்த்தால், எதிலே அதிகமான கவனத்தை எதிலே அதிகமான செயல்பாடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி சென்றாங்க என்று பார்த்தால், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலை இளைய பருவம் அவருடைய திசையை மாற்றக்கூடியதாக, இலக்கை மாற்றக்கூடிய அளவுக்கு செல்லக்கூடியதை பார்க்கணும். இன்னைக்கு உலகத்துல அறிவியல் அதிகமாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எந்த அளவுக்கு இன்னைக்கு மனிதர்கள் முடங்கி போய் கிடக்கிறாங்க, அதுல எதிலே அதிகமாக முடங்கி போய் கிடக்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தோம் என்றால், இதுல முடங்கி கிடக்கிறாங்க. இளைய பருவம்
இளைய பொருள்லாம் சொல்ல வேணாம், எல்லாருமே இன்னைக்கு அதுலதான் ரொம்ப அடிக்டாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. எதுல சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. செல்போன்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன குழந்தைங்க சின்ன பிள்ளைக்கு சோறு ஊட்டுவதாக இருந்தா அந்த செல்போனை காட்டி தான் ஊட்டக்கூடிய நிலை. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஒரு பிள்ளைக்கு ஒரு சோறு ஊட்டுவதாக இருந்தா தெருவுக்கு கூட்டு போய் நிலாவை பார்த்து அங்க பாரு நிலாவை பாரு, அங்க பாரு நட்சத்திரத்தை பார், வானத்தை பார் அப்படின்னு சொல்லி சோறு ஊட்டின காலம் போய் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு செல்போனை காட்டினா தான் அந்த பிள்ளை சோறு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதை அதுல வந்து இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காட்டனை போட்டு இல்ல ஏதாவது ஒரு ரீல்ஸ் போட்டு காட்டினா தான் அந்த பிள்ளை சோறு சாப்பிடுற அளவுக்கு இருக்கு. அதையே நம்ம பழக்கப்படுத்திட்டு இருக்கிறோம். இதனுடைய விபரீதம் தெரியாத எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம்னா அதனுடைய விபரீதம் தெரியாத ஒரு நிலையில அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். அதுல அவர்கள் ஆர்வம் அதிகமாக செயல்படக்கூடியதாக இருக்கு. அதுலயே அவருடைய கவனம் அதிகமாக செல்லக்கூடியதை பார்க்க முடியுது. அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் அதிலே அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார். ஒரு கதவை மூடிட்டு என்ன பண்றான்னா வீட்டுல இருக்கிற அமைதியா இருக்கிறான்னு சொன்னா அந்த பிள்ளை அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய செயல்பாடுகள் இல்லை. இப்படிப்பட்ட அப்படின்னு ஒரு பெருமிதம் கொள்வதற்குனால ஒரு பிள்ளையா இல்லை. எந்த அளவுக்கு இருக்கிறான்னா அமைதியா இருக்கிறான்னா அவன் செல்போன் கைமா இருக்கிறான், செல்போன்ல கேம் விளையாடிட்டு இருக்கான், அவன் இன்ஸ்டாகிராம பார்க்கலாம், பேஸ்புக்கை பார்க்கலாம், யூடியூப்பை பார்க்கலாம். அதனால அமைதியா இருக்கின்ற அளவுக்கு இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம்மளும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்க. அப்ப இந்த நிலை வந்து இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கு. இன்னைக்கு இந்த அறிவியலை வளர்ச்சியில் எந்த அளவுக்கு இந்த செல்போன்ல நன்மைகள் தான் இருக்கு. நன்மைகள் இருக்கிறதை தாண்டி அந்த நன்மைகளை அவர்கள் பயன்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த செல்போனை பயன்படுத்துறாங்களா இல்லையே? அதிகமாக அந்த நேரத்தை செலவு செய்யறாங்க. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கு, எதை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கு என்பதை கூட அறியாத பிள்ளைகளாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்றால் இன்னைக்கு இந்த இளைய பருவத்தை இருந்து திசை திருப்பக்கூடிய அளவுக்கு உலகத்திலேயே சுற்றுச்சூழல்கள் மாறிக்கொண்டிருக்க. இருபுறம் பார்த்தா பிள்ளையை வளர்க்கக்கூடிய நிலையில அப்போதுதான் பெண் பிள்ளைகளை வளர்ப்பது ரொம்ப ஒரு பெரிய ஒரு பயமா இருக்கும், ஒரு சிரமமா இருக்கும். கொஞ்சம் அமைதியா இருக்குமா? மைக்கு நீங்க வச்சுக்கலாமா? சவுண்ட் கேட்குதா? பெண் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஒரு சிரமமான ஒரு சூழல் என்று ஒரு காலம் இருந்தது என்றால் இன்று அதுவும் ஒரு சிரமமான ஒன்றாக இருக்கு. ஆனா இன்னைக்கு ஆண் பிள்ளைகளை வளர்ப்பதும் பெரிய மிகப்பெரிய ஒரு சிரமமான ஒரு சூழல். அந்த பிள்ளைகளை பாதுகாத்து வளர்க்கக்கூடிய ஒன்று மிகப்பெரிய ஒரு சிரமமானது. ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வெளி உலகத்தில் அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கு. போதை பழக்க வழக்கங்கள் சர்வ சாதாரணமாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். போதை பழக்கங்கள் மிகப்பெரிய அளவுக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுல அந்த அளவுக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு பழக்க வழக்கங்கள் அப்படி போது இயற்கையாக இன்னைக்கு அரசே ஒரு மது கடையை நடத்தக்கூடிய நிலையெல்லாம் ஒரு மது போதை பழக்கம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் வந்து மனித வாழ்க்கையில் ஒரு அங்கம் என்பதை போன்று அரசே அதை கையில் எடுத்துக்கொண்டு நடத்தும் போது இப்படிப்பட்ட மதுவையோ கஞ்சாக்கள்லையோ மற்ற இதர போதை பழக்கங்களையோ ஈடுபடுவது என்பது இன்னைக்கு சாதாரண விஷயமாக ஆகிக்கொண்டிருக்கும் போது இந்த பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அல்லாஹ்வின் தூதர்கள் அவருடைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினாங்க, எப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்த மக்களிடத்துல அந்த மக்களிடத்தில் எந்த மாதிரியான போதையை போட்டு அவர்கள் அந்த சமுதாயத்தை மாத்தினாங்க என்று யோசித்து பாருங்க. அல்லாஹ்வின் தூதர்கள் எந்த சமுதாய மக்களிடத்துல மாற்றத்தை சொன்னார்களோ அந்த சமுதாய மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருந்தாங்க, தன்னுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவர்களுக்கு எங்கெல்லாம் அவர்களுக்கு தோன்றுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க. பொய் பேசுவதை அஞ்ச மாட்டார்கள், புறம் பேசுவதை அஞ்ச மாட்டார்கள், மது அருந்துவதை அஞ்ச மாட்டார்கள், கொலை செய்வதை பற்றி அஞ்ச மாட்டார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தாங்க. இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ்வின் தூதர்கள் சிறந்த ஒரு சமுதாயமாக உருவாக்குனாங்க. உருவாக்குறதுடைய நிலையில அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து பார்த்தால் எந்த ஒரு எச்சரிக்கை செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் மக்களுக்கு போதனை செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த போதனையில முதன்மையாக அதிகமாக சொல்லப்படக்கூடிய செய்தி அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க, நாளைய தினம் அல்லாஹ்வுடைய விசாரணை மறுமையில உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்க என்ற இந்த ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை ஒவ்வொரு போதனையும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு போதனையும் அவர்கள் எல்லாம் எச்சரிக்கை செய்வாங்க. அப்படி எச்சரிக்கை செய்தவருடைய விளைவுதான்
அல்லாஹ்வின் குறிப்பிட்ட ஒரு போதனை அவர்களுக்கு போதித்த நிலையில்தான் எப்படிப்பட்ட ஒரு நிலையில மதுவெல்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் அருந்தி கொண்டுதான் இருந்தாங்க. மது பழக்க வழக்கங்களை ஈடுபடக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க. சஹாபாக்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. அவர்கள் அந்த பழத்தினால் பல ரசத்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு போதையிலிருந்து அருந்தி கொண்டிருந்தாங்க. இதை வைத்துக் கொண்டு பெருமை பாராட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க. எங்களிடத்துல எத்தனை ஆண்டுகால பலரசம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை வைத்து கொண்டு பெருமை பாராட்டுவாங்க. எவ்வளவு பேரங்க நான் வைத்திருக்கேன் தெரியுமா என்று இப்படி ஒரு பெருமை பாராட்டி கொண்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல அல்லாஹ் ஒரு வகை செய்தி இறக்கினான். இப்படிப்பட்ட ஒரு வகை செய்தி இறக்கினான். மதுவை தடை செய்வதாக அல்லாஹ் ஒரு வகை செய்தி இறக்கினான். அப்படி வகை செய்தி இறக்கும் போது ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அந்த செய்தியை சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் ஒரு அறிவிப்பாளர் மூலமாக இந்த இறைவசனம் இறங்கிய செய்தியை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக அறிவிப்பு செய்யுங்க என்று அந்த இடத்துல அறிவிப்பு செய்யும் போது அந்த இடத்துல அபூதல்ஹா அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா மதுரசத்தை ஊற்றி அருந்தி கொண்டிருக்கிறாங்க. நண்பர்களோடு சேர்ந்து வீட்டுல ஏதோ வெளியே ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அது என்னன்னு பார்த்துட்டு வாங்க அனுப்புறாங்க. அப்படி பார்த்துட்டு வாங்க அனுப்பின உடனே அங்கே சொல்லப்பட்ட செய்தி அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு வகை செய்தி வந்திருக்கிறது. அது மதுவை தடை செய்யப்பட்டிருக்கிறதாக அந்த செய்திகளை குறிப்பிட்டு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்ன மாத்திரத்துல அவர்கள் என்ன பண்றாங்கன்னா உடனடியாக இந்த மதுவை போய் கொட்டி விடுங்க, உடனே கொட்டிடுங்க. ஒரு வசனம் எப்படி மாற்றியது? ஒரே வசனம் தான். ஒரு வசனம் அவருடைய வாழ்க்கையில அதற்கு முன்பாக பெருமை பாராட்டி கொள்ளக்கூடியவர்களாக அதை சர்வ சாதாரணமாக அருந்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. இருந்த போதும் அவர்களிடத்தில் அந்த வசனம் இறங்குற உடனே போய் கொட்டுங்கன்றாங்க. அந்த அதிசயம் நம்ம பார்க்கும்போது மதீனா நகரிலே தெருக்களிலே ஆறாக ஓடியது அந்த மது. எந்த அளவுக்கு போச்சுன்னா மதீனா நகர்ல தெருவுல பேரம் பேராக வைத்திருந்த அந்த மதுவை எடுத்து ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த வகை செய்தி அந்த செய்திக்கு கட்டுப்பட்டவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை இயல்பாக அதற்கு செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் மாற்றமாக உடனே தடை செய்யப்பட்டுச்சா அவ்வளவுதான் தூக்கி கொட்டியது தேவையில்லை. அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த வகை செய்திக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு இன்பத்தை கொடுக்கட்டும், அது எவ்வளவு நம்மளுக்கு பலத்தை கொடுக்கட்டும், அது எப்படிப்பட்ட நம்மளுக்கு தேவையாக இருக்கிறது எதுவும் அவசியம் இல்லை. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்து விட்டதா உடனே கொட்டிவிடும் சொல்லி ஆறாக ஓடியது என்ற செய்தியை நம்ம பார்க்கின்றோமே. இப்படிப்பட்ட மாற்றம் எதனால் ஏற்பட்டது? அதிலே ஒரு ஊறி கிளைத்தவர்களாகத்தானே இருந்தாங்க. ஏன் அந்த மாற்றம் அந்த மக்களிடத்தில் காண முடிந்தது? அவர்களுக்கு ஊட்டப்பட்டது என்ன? அவர்களுக்கு விதைக்கப்பட்டது என்ன? அந்த மக்களிடத்தில் ஊட்டப்பட்டது இறையச்சத்தை பற்றி ஊட்டப்பட்டது. அந்த மக்களிடத்தில் விதைக்கப்பட்டது மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது என்பது விதைக்கப்பட்டது. மறுமைதான் நம்மளுக்கு முக்கியம். இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மளுக்கு நிச்சயம் அல்ல. இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது. இந்த உலக வாழ்க்கை என்பது அழியக்கூடியது. மறுமைதான் நமக்கான நிரந்தரமானது என்று அவர்களுக்காக போதிக்கப்பட்டவர்களை அவர்களிடத்தில் மாற்றத்தை காண முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு மத்தியில இது போன்ற ஒரு தன்மையை நம்ம ஊட்டணும் என்றால் இறையச்சம் தான் தேவை. நம்முடைய மக்களுக்கு இன்னைக்கு அவசியமானது என்ன? மார்க்க கல்வி தேவை. மார்க்க கல்வியை நம்ம அவர்களுக்கு புகட்டணும் என்றால், மார்க்கத்தை அவர்களுக்கு புகட்டணும் என்றால் இந்த அளவுக்கு அவர்கள் இந்த கேம்ல ஆர்வமா இருக்கிறாங்களா, செல்போன்ல ஆர்வமா இருக்கிறாங்களா, அவர் மற்றவர்களுடைய தீய வழக்குகள் ஆர்வமாக இருக்காங்களா, அதை நம்ம வென்றெடுக்க அவர்களுக்கு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த இறையச்ச தன்மை நம்ம இடத்துல வேணும். அந்த மார்க்க கல்வி நம்ம இடத்துல வேணும். நம்ம இடத்துல மார்க்க கல்வி வேணும் என்றால் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நம்ம இடத்தையும் மாற்ற வேண்டும். பொறுப்பாளராக பெற்றோராக அந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பாளராக நாம் இருக்கிறோம் என்றால் நம்ம இடத்துல ஒரு போன்ற மாற்றம் இருக்கணும். அதை தாண்டி நம்ம இடத்துல இது போன்ற அலட்சியம் இருக்குமையானால், அது போன்ற நம்ம இடத்துல ஒருபோக்குத்தனம் இருக்குமையானால், இந்த கொள்கை விஷயங்கள்ல மார்க்க விஷயங்கள்ல இருக்கும் என்றால் நம்மை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள், நம்மை பார்த்து வளரக்கூடிய அந்த பிள்ளைகளை நம்மை விட மோசமாக செல்லக்கூடியதாக அந்த பிள்ளைக்கு நம்ம மார்க்கத்தை போதிப்போம், மார்க்க கல்வியை போதிப்போம். அதுவே நம்ம ஆர்வம் இல்லாமல் இருந்தால் நம்ம இடத்துல பஜ கொள்கைன்றோம், கொள்கை நம்ம இடத்துல இல்ல. ஏன் கொள்கையை கொள்கைன்றோம், நம்ம இடத்துல கொள்கை இல்ல. பாப்பானா இல்லையா நம்மள, நம்ம பிள்ளைகளை பாப்பானே. நம்ம குடும்பத்துல நம்ம அந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கை கூட ஏழையாக சொல்லுவாங்க. அந்த பிள்ளையை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, அவனை பாரு அவன் பாப்பா மாதிரியே பண்றாங்க, அவன் முடிக்கிற முடிய பாரு அவன் அம்மா மாதிரியே முடிக்கிறான் பாருவாங்க. ஏன் அப்படின்னா பேசுறது நடக்கிறது அந்த அந்த ஆக்சன் நம்மள்ட்ட இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இடத்துல அந்த பிள்ளைகள் பழகும் போது அந்த நடவடிக்கையை பார்க்கும் போது கண்காணிக்கும் போது இயல்பாக அந்த பிள்ளைகிட்ட அது போகும், அது இயல்பாக நடக்கக்கூடியதாக மாறும்.
நமக்கு அந்த பார்வை, அந்த பேச்சு, அந்த நடவடிக்கை ஏதாவது ஒன்று அவங்க இடத்துல இயற்கையா போகும். ஏன்னா நம்மளை பார்த்து பார்த்து வளர்றதுனால. இப்படி பார்த்து வளரும் போது இந்த மாதிரி நடவடிக்கைகள் வருதுன்னு சொன்னா நம்ம என்ன மாற்றிக் கொள்ளக்கூடிய தேவை இருக்கா இல்லையா? நம்ம காலையில் எழுந்திரிச்சு தொழுகைக்கு எழுந்திரிச்சு பிள்ளை அனுப்பிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு தொழுகையும் சரியாக இருக்குமே. ஆனால் ஆனா அந்த பிள்ளைகளுக்கு நம்மளே பார்த்து பாப்பா அம்மா தொழுவாங்க, நம்ம தொழுகணும், நம்ம பாப்பா அந்த மாதிரியே தொழுகிற மார்க்கத்துல விழிப்பாக இருக்கணும், அனைத்து விஷயங்கள் அமர்ந்த விஷயங்கள சரியாக இருக்கணும் என்று அந்த பிள்ளைகளுடைய நிலை மாறும். அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லணும். ஆனா நம்மளிடத்துல இல்லையே. நம்மளிடத்துல மார்க்கத்தை தேர்வு, இந்த மார்க்க கல்வியை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த ஆர்வம் என்பது நம்மளிடத்துல இருக்கா? இன்னைக்கு ஒரு ஹதீஸை மனப்பாடம் செய்யக்கூடிய அளவுக்கு, ஒரு குர்ஆன் வசனத்தை மனப்பாடம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆர்வம் இருக்கா நம்ம இடத்துல, நம்ம பிள்ளைகளிடத்துல? இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் மாதிரி இருக்கா? ஒரு குர்ஆன் வசனத்தை 1000 முறை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளையை நம்ம திருப்பி சொல்றாங்கன்னா ஒரு திரும்ப மொழிப்பான். ஆனா நேற்று ஒரு ராக் பாட்டு ஒரு கானா பாட்டு பாடுறான்னா எங்க கேட்டுப்பானே தெரியாது. அவன் பாட்டுக்கு பாடுவான், மனப்பாடமா பாடுவான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன், என்ன காரணம்? ஆர்வம் அதுல இருக்கு. ஆர்வம் இந்த உலக விஷயங்கள் அவனுக்கு அதை நோக்கி போகுது. அதை நோக்கி போவதாக இருந்தால் இதை நோக்கி செல்லக்கூடிய மடை மாற்றுவது, மார்க்கத்தை நோக்கி மடை மாற்றுவதனுடைய கடமையா இருக்கா இல்லையா? அதை நோக்கி மாற்றி பாருங்க. மாற்றி பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நம்மளால் வென்றெடுக்க முடியும். நிச்சயமாக இந்த சமுதாயத்தை செயல்படுத்த முடியும். இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் தான் எந்த அளவுக்கு மார்க்கத்தை மீது ஆர்வமாக இருந்திருக்காங்க. நீங்க நம்ம பேசுறோம், ஹதீஸை பத்தி பேசுறோங்க. இதுல அதிகமான ஹதீஸை அறிவித்த நபித்தோழர் யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. எந்த ஒரு ஹதீஸை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, அது அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும். ஏன், அவங்களுடைய நிலை எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது? எந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க? வசதி வாய்ப்போடு இருந்தாங்களா? செல்வத்தை வைத்துக் கொண்டு கோடிகளை கொட்டி குவித்துக் கொண்டிருந்த நபித்தோழர் அவரு. அவருடைய நிலையை பார்த்தோம் என்றால் மிக மிக வறுமையின் கோட்டுக்கு இருக்கக்கூடிய திண்ணை தோழராக வாழ்ந்து கொண்டார். உடுத்துவதற்கு மாற்று துணி இல்லாத நிலை, அடுத்த வேலைக்கு உணவில்லாத ஒரு நிலையில் இருந்தார். அவர்கள் இது மாதிரி மார்க்க பணியில ஈடுபாடாக இருந்ததுனால, மார்க்கத்தின் பக்கம் ஈடுபாடு செலுத்ததுனால அவர்கள் அறிவித்த செய்தி எத்தனை செய்தி? 5375 செய்தி அறிவித்திருக்கிறாங்க. அதன் பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த செய்தியை நீங்க பார்த்தீர்கள் என்றால் 2210 செய்தி அறிவித்திருக்கிறாங்க. உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி 378 செய்தி. அஸ்மா பின்த் உமைஸ் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி 81. மைமுனா பின் அல் ஹாரிஸ் 76. உம்மு ஹபீபா 65. ஹப்ஸா பின்த் உமர் 60. அஸ்மா பின்த் உமைஸ் 60. அஸ்மா பின்த் அபீ பக்கர் 58. உம்மு ஹானி 46. உம்மு அத்தியா 40. பெண்களுடைய பங்களிப்பு பார்க்கணும். மார்க்கத்துல இன்னும் இருக்கு, நீண்டுகிட்டே போனா நம்ம பட்டியலுக்கு இந்த பயணம் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு மார்க்கத்துல இந்த ஹதீசுகளை அறிவித்திருக்கக்கூடிய செய்தியில முதன்மையாக ஒரு ஆணாக அபூ ஹுரைரா அவர்கள் இருக்கிறாங்க. அடுத்த பெண்களை பார்த்தோம் என்றால் அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு நபித்தோழர்களை பார்த்தால் அவ்வளவு பஞ்சாட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய இடத்துல இருக்கக்கூடிய பலவீனம் என்ன? நம்ம ஒரு ஹதீஸை திரும்ப திரும்ப நம்ம சொல்லி இருந்தாலும் சரி, ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தணும் என்றால் திரும்ப அந்த கொள்கையை பற்றி சந்தேகிக்கும். இருக்கிற ஏதோ தௌஹீதுல இருக்கக்கூடிய நம்ம இடத்துல என்ன கேள்வி வரணும்னா வேற ஏதாவது விஷயங்கள் அகீதா சம்பந்தமா ஏதாவது ஒரு சந்தேகம் தான் கேட்கலாம். என்ன கேட்க போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே மூக்கு குண்டலாமான்னு கேட்பாங்க. இது இன்னைக்கு நேரத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கையில மருதாணி வைக்கலாமான்னு கேட்பாங்க. இது இன்னைக்கு நேரத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் விஷயத்த. இது ஸ்காப் போன்ற விஷயத்த சொல்லுவாங்க. இது இன்னைக்கு நேரத்தா சொல்லி திரும்ப 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 கேட்குறது. அப்ப இது ஒரு கேட்கிற விஷயத்தை கூட அதை ஹதீஸை பார்த்தது எதனால எப்படி சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, அதை ஆய்வு செய்து அவங்க சொன்னது சரியா தவறா என்பதை நம்ம ஆய்வு பண்றது கிடையாது. ஒரு நோக்கத்தை ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு போது கேட்கிறோமா? பல விஷயங்கள் கேட்கலாம். மார்க்கத்துல அல்லாஹ்வின் தூதர் காலத்துல கேட்டாங்க. சஹாபிய பெண்மணிகள் ஆர்வமாக இருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அதிகமாக ஆண்களின் பக்கமாக நீங்கள் உங்களுடைய உபதேசங்களை செய்து கொண்டிருக்கீங்களே, எங்களுக்கு நீங்க உங்களுடைய உபதேசம் கிடைக்க மாட்டேங்குது, நீ எங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்க என்று கேட்டு ஆர்வமாக மார்க்கத்தில் ஈடுபட்டாங்க. போர்க்களத்தில் கூட ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்துல பெண்களாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்த குடும்பத்தில் மார்க்க விஷயங்கள்ல மக்களை உருவாக்கக்கூடிய ஆர்வமாக இருக்கிறோமா? மக்களை மார்க்க விஷயங்களை ஊட்டி வளர்க்கக்கூடிய ஆர்வமாக இருக்கின்றோமா? ஏன் இன்னைக்கு இளைஞர்கள் செல்கிறார்கள் என்றால் உலகத்துடைய புறச்சூழலுக்கு இருக்கு, இளைஞர்களுக்கு செல்லக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நாம் அதற்கு பொறுப்பாளியாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்யலாம்.
உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய குடும்பத்தாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்க. நம்மளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை குடும்பத்தார்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கணுங்க. எந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கணும்னா போய் தடுக்கிறதா? மார்க்கத்தை சொல்வதானே, கொள்கை ரீதியாக உருவாக்குவதனால் தானே. ஆனா இளைஞர்கள் அப்படி இல்லை என்றால் இளைய பருவத்திற்கு உண்டான சிறப்புகளை அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அருமையில இன்னைக்கு உலக வாழ்க்கையில் நாம் வாழ்றோமே, இப்படி வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வறுமை வாழ்க்கை உண்டு, எல்லாம் நம்பி இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்குமே கடுமையாக இருக்கும். அந்த முதல் கட்டம் இருக்க மகசர் மைதானத்தில் அனைத்து மாந்தர்களை நிற்க வைத்து அல்லாஹ் கேள்வி கணக்கை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தலைக்கு அருகாமல் சூரியனை கொண்டு வந்து நிற்க வைத்து அவரவர்கள் செய்த பாவம் அவரவர்களுக்கு உண்டான நிலையாக காரலை காலுக்கு முட்டிக்கால் மூழ்கும் அளவுக்கு அந்த இடத்துல வேர்த்து விறுவிறுத்து போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு நாள் உண்டுதானே. அந்த நாளிலே அவரவர் நிலை அறியாமல் திகைத்து என்ன ஆக போகுதோ என்று தெரியலையே என்று தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவரவர் அவர்களை நிகழ்த்து அப்படி திகைத்து நின்றிருக்கக்கூடிய நாள்ல அல்லாஹ் 7 சாராருக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை கொடுக்கிறான். 7 சாராருக்கு கொடுக்கிறான். அதுல முதல் சாரார் யார்? நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவன். அந்த நீதியை நிலைநாட்டக்கூடிய தலைவனுக்கு அல்லாஹ்வுடைய அரசுடைய நிலை கிடைக்கும். அனைவரும் அவர்கள் தலைக்கு அருகாமல் கொண்டு வந்து நிக்க வைத்து அவர்கள் பிரமித்து போய் அடுத்த கட்டம் என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்னு நிற்பாங்க. போது அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் அல்லாஹ் கொடுப்பான். நீதி மிக்க ஒரு தலைவர் அடுத்த கேட்டதியாக அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்னா, வணக்க வழிபாடுகள் மார்க்க விஷயங்கள்ல ஊறி திளைத்த இளைஞனுக்கு அந்த சிறப்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இளைய பருவம் என்பது இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன மாதிரியான மனநிலை இருக்குன்னா, இளைய பருவத்தில் நம்ம இந்த உலகத்திற்காக ஓடோடி உழைத்தோம். உடல் கிரகாத்தம் இருக்கும்போது, உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது நம்ம இந்த உலகத்திற்காக சேகரிக்கக்கூடிய அனைத்துமே சேகரிச்சிடும். அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும். நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிச்சிடணும். எங்கெங்கெல்லாம் சுற்றுலா தலங்களுக்கோ போயிடணும், அனுபவிச்சிடணும், பார்த்துடணும். இந்த உலகத்தில் தேவையான அடுத்து நம்முடைய அடுத்த கட்ட ஒரு 10-20 ஆண்டு காலம் வாழ்றோமா, 50 வருஷம் வாழ்றோமா, அதற்கான தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உழைச்சிடணும். ஏன் விளங்கிதான் வைக்கணும். அடுத்து நம்மளுக்கு ஒரு வயதோ இல்லை பருவம் இருக்கு, அது பலவீனமான பருவம். நம்ம நினைத்தால் கூட ஓட்டாட்டம் போட முடியாது, உழைக்க முடியாது. இப்போது சேகரிக்கணும் நினைக்கிறோம். இந்த உலகத்திற்காக அந்த எண்ணம் வருது, மறுமைக்காக ஏன் அந்த எண்ணம் வரல? மறுமைக்கான சேகரிப்புக்கே அந்த எண்ணம் வரல. மறுமைக்கு வரணுமே. ஏன் இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை, நிரந்தரமற்ற இந்த உலக வாழ்க்கை. யாருக்கு எப்போது எப்படி மரணம் வரும் என்ற நிச்சயம் இல்லை. யாரும் இந்த மரணத்திலிருந்து தப்புவதற்கு முடியாது. ஐநமா தக்குன்னு இவருக்கு குழுவும் செய்யலாம். அவன் இரும்பு கோட்டையில இருந்தாலும் சரி, ஒரு இரும்பு கோட்டை அமைத்துக் கொண்டு மரணம் வந்து என்னை அடைதா, அதிலே நான் அஞ்சமடைந்து வந்து என்னை மரணத்திலிருந்து நான் பாதுகாத்துக் கொள்வேன், மரணத்திலிருந்து எனக்கு விலக்கு கிடைக்கணும், இந்த கோட்டை என்னை தற்காத்துக் கொள்ளும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தா கூட அல்லாஹ் சொல்றான், நீ இரும்பு கோட்டை அமைத்துக் கொண்டிருப்பா, மரணம் அடைந்தே தீரும், மரணத்துல நம்ம தப்ப இயலாது அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, இந்த மரணம் வந்து எப்போது அடையுமே தெரியாத நம்ம கண் முன்னாடி நம்மோடு வாழ்ந்த பல சகோதரர்கள் திடீர்னு மௌத்தாயிடுறாங்க. முத நாள் போன்ல பேசுறாங்க, முத நாள் பயானுக்கு போறாங்க, முத நாள் தாவா பணியில ஈடுபடுறாங்க, அடுத்த நாள் பார்த்தா இரவு தகவல் வருது மரணத்திட்டார். இன்னும் என்ன நடக்கினே தெரிய மாட்டேது. இந்த உலக வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் நிரந்தரமற்றது. நம்மளோடு வாழ்ந்த சமீபத்துல சென்னையில் ஒரு தாயாக இருந்த நபர் ரொம்ப அர்ப்பணிப்பாரு, தாவா செய்யக்கூடிய எங்க தாவா காரணமாக போயிடுவார், அவ்வளவு ஈடுபாடாக இருப்பாங்க, மார்க்கத்துக்காக பாடுபடக்கூடியவர். இந்த நாள் சும்மா எல்லாம் ஒரு இடத்துல நிற்ப நிறைவேற்றிட்டு அடுத்த நாள் சனிக்கிழமை நம்மளோடு இல்லை, அடுத்த நாள் சனிக்கிழமை நம்மளோடு இல்லை. இந்த அளவுக்கு அந்த உலக வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா, இந்த நாளுக்கு முன்பாக நம்மளை வந்தடையக்கூடிய இந்த மரணத்திற்கு முன்பாக நாம் நன்மை செய்வது வேண்டும் என்று அந்த எண்ணம் வரணுமா இல்லையா? உடல் கிரகத்தில் ஆரோக்கியமாக இருக்கும்போது இந்த இளம் பருவத்தை நாம் மாற்றத்திற்காக நம்மளால் என்ற அளவுக்கு நன்மைகளை புரிந்து மறுமைக்கு நம்ம நன்மையை உட்படுத்தணும் என்ற எண்ணம் வரணுமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்பது நம்மளிடத்துல மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம பார்க்கணும். ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுது இளைஞர்களுக்கு மத்தியில? இந்த எண்ணம் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னா,
குடும்ப சூழல் அது மாதிரி உருவாக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். குடும்பத்துடைய நிலை இருக்க, குடும்பத்துடைய சூழலை பார்த்தோம் என்றால் கணவன் மனைவின்ற அந்த பெற்றோருக்கு உண்டான அந்த பொறுப்பு இருக்குல்ல, இது சரிவர நம்ம செய்யலை அப்படின்னு சொன்னோம்னா அந்த நிலையை நம்ம பார்க்கணும். பிள்ளைகள் இந்த பலவீனத்தை பார்க்கணும். கொள்கையற்றவர்களாக மார்க்கத்தில் பிடிப்பு இல்லாதவர்களாக போவாங்க. ஏனென்றால் இந்த கணவனுக்கு மனைவிக்குமே அவர்களுக்கு புரிதல் இல்லாமல் வாழ்றாங்க. கணவனுக்கு மனைவிக்கும் ஒற்றுமை இல்லாமல் வாழ்றாங்க. கணவன் ஒரு மார்க்க விஷயத்தை எதிர்படுத்தி சொன்னா கேட்கறது கிடையாது. மனைவியோட விஷயத்தை மார்க்க விஷயத்தை சொல்லி சொன்னா கணவர் கேட்கறது கிடையாது. மார்க்க விஷயத்தை போதித்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதில்லை. அவர்களுக்கு உண்டான ஒரு புரிதல் இல்லை. மார்க்க விஷயத்துல புரிதல் இல்லை, உலக விஷயங்கள்ல புரிதல் இல்லை. அதுக்கு விளையாட்டா சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, கணவன் மனைவி எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கணவன் போய் கேட்பாராம் மனைவிட்ட, ஏமா நான் வீட்டுக்கு அவன் குடும்பத்துக்காக, பிள்ளைக்காக, உனக்காக, குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்கிறேன். நீ உழைக்கக்கூடிய நேரத்துல நீ எப்படி நீ புரிஞ்சிருக்க, ஒரு புரிதலை நடத்தினா ஒரு புரிதல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படி கேட்கும்போது, ஆமா ரொம்ப புரிஞ்சிருக்கிறேன், நம்ம புரிஞ்சிருக்கிற விஷயத்த கொஞ்சம் சொல்ல. நான் சொல்றேன், நீங்க எப்படி எந்த அளவுக்கு நீங்க இந்த குடும்பத்துக்கு பாடுபடுறீங்கன்னா, காலையில கோழி மாதிரி எழுந்துச்சு, காக்கா மாதிரி குடிச்சிட்டு, குரங்கு மாதிரி தாவி போய், பைக்ல போய் உட்கார்ந்து குதிரை மாதிரி வேகமா போய், ஆபீஸ்ல மாடு மாதிரி உழைச்சு, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி அவன் உங்களை வந்து திட்டி தீர்த்து இருக்கக்கூடிய அந்த கோலத்தெல்லாம் எங்கள்கிட்ட வீட்டுல வந்து கழுத மாதிரி கத்தி, அந்த இடத்துல அதிகாரி திட்டம் போன மாதிரி பதிக்கிட்டு எங்கள்கிட்ட வந்து வெளியில வந்து அந்த டென்ஷன் என்ன பண்றீங்க, எல்லாம் கொட்டி முதல்ல மாதிரி சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறீங்க, போதுமாக புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு அப்படின்னு முடிச்சிருக்கான். என்னங்க அந்த மாதிரி முடிக்கிறீங்க இப்படின்னு நான் கேட்டது தப்பா, புரிஞ்சுக்கிட்ட என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டா இருக்கிற விலங்கினத்தெல்லாம் பட்டியலை போட்டு நம்ம இந்த அளவுக்கு குடும்பத்துக்காக உழைக்கிறேன்றான். கணவன் என்ன பண்றான்னா, நான் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன், நான் பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுறேன், நான் மாறி மாறி உழைக்கிறேங்கிறான். ஆனா இந்த கணவன் மனைவிக்கு மத்திய புரிதல் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இதை மாதிரி புரிந்து வச்சுட்டு இருந்தா மார்க்கம் இல்லைன்னா இப்படிதான் புரிஞ்சுப்பாங்க. மார்க்கை கொள்கை ஈடுபாடு இல்லைன்னா இப்படிதான் கணவனுடைய உழைப்பு அங்க குரல் மாதிரி தெரியும், பூனை மாதிரி தெரியும், நாய் மாதிரி தெரியும். அதே மார்க்கம் இருந்தால் மார்க்கத்துடைய அந்த நிலைப்பாடு நம்ம இடத்துல சரியாக இருக்குமே, ஆனால் அது சரியான சிறந்த ஒரு முறையில புரிஞ்சுப்பாங்க. ஆனா சகாபாக்கள், சகாபி பெண்மணிகள் எப்படி அவர்கள் புரிந்து கொண்டு ஒற்றுமையாக வாழ்ந்தாங்களோ அது மாதிரி புரிந்து கொண்ட சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா அது நம்மகிட்ட சரியாக இல்லாதனாலதான் இது மாதிரியான ஒரு நிலை இருக்கு. இதனால்தான் பிள்ளைகளிடத்திலையும் எந்த அளவுக்கு நீ சென்று கொண்டிருக்கு என்பதை வெளியில நம்ம போய் பார்க்கவே வேண்டும். வெளியில போய் நம்ம பார்க்கவே வேண்டாம். நம்முடைய ஜமாத் நடத்தக்கூடிய அந்த முதியோர்கள் ஒரு நாள் வந்து பாருங்க. முதியோர்கள் பல முதியோர்கள் இருப்பாங்க. பல முதியோர்கள் நம்ம இடத்துல ஆதரவு கேட்க வந்து இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம மக்களிடத்துல சர்க்காரை பெற்றவர்களுக்கான பாதுகாப்பை வழங்கியவர்களுக்காக உணவை கொடுக்கிறோம், இருப்பிடத்தை கொடுக்கிறதுக்கான தேவை என்ன? 50 வருடம் 60 வருடம் அவர்கள் இஸ்லாமியர்களாக மார்க்கத்தை தெரிந்தவர்களாக வாழ்ந்திருப்பாங்க. அப்படி வாழ்ந்த மக்கள் தன்னுடைய பிள்ளை அவர்களை கைவிடக்கூடிய நிலை ஏற்படும் போது அடுத்த இடத்துல போய் மிஷினரிகள், கிறிஸ்தவ மிஷினரிகள் அவர்களை காக்காவோட தூக்கிட்டு போய் அவர்களுக்கு அந்த கொள்கையை சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, முஸ்லீமாக இருப்பாங்க. ஆனா அவனுக்கு அவன் மதத்துக்கு ஆள் பிடிப்பதற்கு இது மாதிரி பலவீனமான மக்களை தேடி பிடித்து அவர்களை கொண்டு போய் இருப்பிடத்தை கொடுக்குறான், உணவை கொடுக்குறான், உரையை கொடுக்குறான். அங்க போய் அதே நேரத்துல ஏசப்பாவை சொல்லு, சிலுவையை சொல்லு, ஏற்றுக்கோ என்று அந்த கொள்கையை கொடுக்கிறான். இந்த அநியாயம் இந்த சமுதாயத்தில் நடந்துடக்கூடாது. இதை வச்சு அவர்களுக்கு கடைசி கட்டத்தில் கூட அவர்களுக்கு அந்த ஈமானிய சிந்தனையோடு அவர்கள் மரணிக்கின்றதுக்காக அந்த இடத்தை வச்சு நடக்கும். அந்த இடத்தை நடத்துவதற்கான காரணம் என்ன? சமீபத்தில் கூட போய் கேட்கும், ஒவ்வொரு நேரத்திலையும் போய் கேட்கும் மக்களிடத்துல அவர் எப்படிப்பட்ட ஒரு கவனிப்பு இருக்கு, குறைகளும் நிலை இருக்கான்னு கேட்டா புதுசா ஒருத்தர் வந்திருந்தாங்க. அந்த நிர்வாகி கேட்ட விஷயத்த சொல்றாங்க. கேட்கும்போது நல்லா கவனிச்சுக்கிறாங்களான்னு கேட்டா எனக்கு எதுவும் குறையிலப்பா, இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன், எந்த ஒரு குறையுமே இல்லை, மன நிறைவோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மன நிறைவோடு இருக்கிறது வேற எதுவுமே காரணம் சொல்லல. அவன் வேற எந்த ஒரு காரணத்தையுமே சொல்லல. அவர் வந்து சொல்லப்பட்டது நான் எதிர்பார்த்தது இதுதான். அது மாதிரியான மக்களோடு இருந்து நான் தொழுகணும், நான் திக்ர் செய்யணும், அல்லாஹ்வுக்கு நன்மையை செஞ்சுட்டு கடைசி காலகட்டத்தை இப்படி கணிக்கணும், இதுதான் நான் விரும்பினேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்துட்டான், எனக்கு மன நிறைவாக இருக்கேன். அவர்களுக்கு பொறுப்பாளர்கள் அவருடைய நிலை கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்கல்ல, அவங்க சேர்த்த மக்கள் அப்படி கேட்கும் போது சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா,
பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெற்றெடுத்த பிள்ளை இருக்கிறான். எந்த நிலையில அந்த தாய் அவர்கள் எந்த பிள்ளையை காப்பாத்தினான்னு சொன்னா, கணவன் இழந்து கணவன் அவருடைய வயதான இளம் வயதிலே அவர்கள் மரணித்துட்டாங்க. மரணித்த பிறகு அந்த பிள்ளையை ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்து, ரொம்ப அரும்பாடுபட்டு அந்த பிள்ளையை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டா, வாழ்க்கையில முன்னேற்றி விட்டால். அதன் பிறகு அந்த பிள்ளை நான் பார்க்க மாட்டேன் கைவிட்ட உடனே ஒவ்வொரு உறவினர் வீட்டுக்காக போய் மாச கணக்கில் போய் இருக்கிறது. அந்த வீட்டுல இருக்கிறது, இந்த வீட்டுல இருக்கிறது, எத்தனை பேர் எவ்வளவு நாள் பார்ப்பாங்க? பார்க்கறது தகுந்தவர் யார்? பார்க்கறதுக்கு கடமைப்பட்டவர் யார்? அந்த பிள்ளை தானே. நீங்க ஒரு பிள்ளையை பெற்றோருக்கு வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தாய்க்கும் பெற்றோருக்கும் என்ன ஏற்படும்? எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வளர்ப்போம்? இன்னைக்கு வளர்க்கக்கூடிய இந்த பிள்ளை நாளைக்கு மறுமை என்னுடைய பலவீனம் ஏற்படும் போது எனக்கான ஒரு உணவை கொடுத்து இருப்பிடத்தை கொடுத்து எனக்கு அவன் நாளைக்கு ஆறுதலாக இருக்க மாட்டானா என்ற ஒரு எண்ணம் ஏற்படுமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளான இந்த பிள்ளையை நம்ம வளர்ப்போம். நமக்கு அந்த எண்ணம் ஏற்படும். நமக்கு இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நம்ம நாளைக்கு பலவீனப்படுத்தும் போது இருக்கும்போது எனக்கு கை கொடுக்கணும்ன்ற எண்ணம் ஏற்படும். மரணித்தால் அவன் என்ன உலக வச்சு அவன் தான் அது தூக்கி புதிய போடணும்னு என்ன இருக்கும், இப்படித்தான் இருக்கும். ஆனா அந்த பந்தாடப்படுற அந்த தாய் ஒவ்வொரு உறவினர் வீட்டுக்காக பந்தாடப்பட்டு கடைசியா எந்த இடத்துலயுமே இல்லாம நடு தெருவில் நிற்கும் போது அடுத்த ஜமாத்துல நம்ம கொண்டு சேர்க்கிறாங்க. சேர்க்கும் போது அவருக்கு ஏற்படக்கூடிய அதான் சொல்றாங்க. அதுதான் நிம்மதியான வாழ்க்கை பெற்ற பிள்ளை இன்னைக்கும் இருக்கான். இன்னைக்கும் இருந்து கொண்டு அவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக ஒவ்வொரு தெருவா போற மாதிரி ஒரு சூழல் இருந்தா அந்த தாயுடைய எண்ணத்தை சிந்தித்து பாருங்க, அந்த பெற்றோருடைய எண்ணத்தை சிந்தித்து பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்? ஏன் என்ன காரணம்? எதற்காக இந்த நிலை ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன? அவர்களிடத்துல மாற்றம் இல்லாத நிலை, மாற்றம் இல்லாம போய்விட்டால் அந்த மாற்றத்துல நிலைக்கு ஈடுபாடு இல்லாம இருக்கலாம். நம்ம கொடுத்தும் ஈடுபாடாம இல்லாம போகலாம். அதே நேரத்தில் நம்ம இடத்துல மாதிரி ஒரு சூழல் இருக்கா? நம்ம பிள்ளையை உருவாக்குறதுல ஏதாவது குறைபாடு இருக்கா? ஏன் என்ன காரணம்? மார்க்கத்தில் சொல்லப்பட்டது அல்லாஹ்வின் தூதர் தன்மை எப்படிப்பட்ட ஒரு தன்மை? அல்லாஹ்வின் தூதர்களுக்கு அநீதி இழைத்தால் கூட அவர்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை ஒருபோதும் சபித்ததே கிடையாது. அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுக்கப்பட்ட துன்பம் என்பது எப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை கொடுத்தாங்க, எப்படிப்பட்ட ஒரு துயரத்தை அந்த சமுதாயம் கொடுத்தாங்க. அவர்களே ஒரு வாழ்ந்த ஊர்ல இருந்து விலக்கி அளிக்கப்பட்டாங்க. அந்த நாட்டிலே இருந்து அப்படியே துரத்தப்பட்டார்கள். அவருடைய உயிருக்கு விலை அறிவிக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதருடைய உயிருக்கு விலை அறிவிக்கப்பட்டது யார்? முகமதை உயிர் அல்லாமல் கொண்டு வரார்களோ அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை அறிவிக்கிறேன் என்று எதிரிகளால் அறிவிக்கப்பட்டது. இது கூட அல்லாஹ்வின் இந்த நேரத்தில் கூட அவருடைய சமுதாயத்தை சபிக்கிறது, அந்த சமுதாயத்தை ஏசல. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அவருடைய சமுதாயம் அந்த அளவுக்கு துன்பப்படுத்திய நேரத்தில் கூட அல்லாஹ்வின் தூதருடைய சமுதாய மக்களிடத்தில் வெறுப்பை காட்டியதில்லை, அவரை சபித்தது கிடையாது. ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஒரு சமயத்தில் சபிக்கிறார், மக்களை ஏசுறாங்க, அவருடைய மூக்கு மண்ணை கவட்டுன்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவருடைய மூக்கு மண்ணை கவட்டுன்றாங்க. சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை தன்மை இப்படிப்பட்டது இல்லையே, அல்லாஹ்வின் தூதரை யாருடைய மூக்கு மண்ணை கவட்டுன்றீங்க, நாசமடையட்டுன்றீங்க, யாருடைய மூக்கு அல்லாஹ்வின் தூதரை யாரும் கேட்கிறாங்க. யாரும் தாய் தந்தையிலிருந்து அவர்களை ஒருவர் இருவரை இருந்து அவர்கள் மூலம் சொர்க்கம் அடையவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டு நாசமா போட்டுன்றாங்க. அந்த அளவுக்கு கடமை காட்டிய அந்த தன்மையிலிருந்து இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? தாய் தந்தைகளுக்கு சொல்வதை கேட்கிறது, தாய் தந்தைகளுக்கு அந்த மதிப்பை கொடுக்கிறது. அல்லாஹ் திருமலை கூட சீரன் சொல்லாதப்பா, அப்படிப்பட்ட உடனே உன்னை பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவராக சொன்னார், பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவராக ஈடுபடுத்தார் என்று அல்லாஹ் திருமலை குரான் சொல்ற. அல்லாஹ் சொல்லக்கூடிய பலவீனம் இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்கவன், அவனுக்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ் பலவீனம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலை, அந்த நிலை ஒரு தாய் ஒரு பிள்ளை எடுக்கக்கூடிய சாதாரண விஷயம் கிடையாது. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் அவ்வளவு கடுமையாக பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதுக்கான காரணம். ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக தாய் தந்தைகளை திருவிழா விடக்கூடிய நிலை ஏற்படுது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த மக்கள் இருக்கிறாங்க. போய் நீங்க சிந்து வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க, வாய்ப்பு இருந்தால் இருக்கக்கூடிய மக்களை போய் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இந்த தாய் சொல்லாத வார்த்தையை கூட சொல்லக்கூடியவராக இருப்பாங்க. போய் கேட்டோம்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த முறை வந்தா உயிரோடு இருப்பான்னு தெரியாது. அப்படி நான் மரணிச்சுட்டா என் பிள்ளை இருக்கிறான், என்னுடைய ஜனாசை என் பிள்ளைகிட்ட கொடுத்துறாதீங்க, எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி பாதுகாத்து என்னை நீங்கள் அடக்கம் செய்திருங்க, என் பிள்ளைகிட்ட கொடுத்துறாதீங்கன்றாங்க. இந்த ஒரு தாய்க்காக ஒரு எண்ணம் ஏற்படுமா? இந்த ஒரு தந்தைக்காக ஒரு நினைப்பு வருமா? வரவே வராது. கடைசி காலகட்டத்தில் அவன் எவ்வளவு அயோக்கியமாக இருந்தாலும் அநியாயக்காரன் இருந்தது அந்த தாய்க்கு அந்த தந்தைக்கு அவன் பிள்ளைதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் பார்ப்பாங்க. அவர்தான் எனக்கு கடைசி கட்டத்தில் அவர்கள் தான் எனக்காக
இறுதி காரியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணம் வரும். அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கிற நம்ம பிள்ளைக்கு எதிர்பார்க்கிறத எதிர்பார்ப்போம். அதுதான் நம்ம எதிர்பார்த்து வளர்க்கக்கூடிய நிலையத்தான் இருக்கும். ஆனா அந்த தாய் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா, என் பிள்ளைக்கு என்னுடைய ஜனாசாவை கொடுத்துறாங்கன்னா அவருடைய செயலை எப்படி காயப்படுத்திருக்கும். இந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளம் இருக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கும். இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? தாய் சாதாரணமா எந்த ஒரு பிள்ளை இருந்துருமா பார்ப்போம். ஏன்னா ஒரு சம்பவம் பார்க்கும்போது அப்படி கண்களுக்கு புரியாது. அது வீடு சரிஞ்சு விழுந்திருக்கு, தாய் பிள்ளை மறந்துட்டாங்க. ஆனா அந்த போட்டோவை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அந்த வேதனை இருக்கு. அந்த இறுதி கட்டத்துல கூட அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்காக கையை அணைத்துக் கொண்டு அந்த இடத்துல தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்று கடைசி நேரத்தில் கூட உயிரிழந்திருக்காங்க. ஒவ்வொரு தாயும் தந்தையும் இருப்பாங்க. அதெல்லாம் புரிந்து கொள்ளாத இன்னைக்கு இளைஞர்களாக, இன்னைக்கு பெற்றோர்களை மதிக்காதவர்களாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்க, எந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் போயிட்டு இருக்கு. இளைய சமுதாயத்துல நிலை எப்படி இருக்கு? ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட, ஒரு சாதாரண விஷயத்தை கூட கேட்பது கிடையாது. எல்லாம் இந்த பருவம் வந்துச்சுன்னா, அவங்களுக்கு இந்த ஆச்சரியமிக்க ஒரு பருவம் வந்துச்சுன்னா எல்லாம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறோம். ஒரு கட்டத்தில் அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாம் அம்மாவுக்கு தான் தெரியும், அப்பாவுக்கு தான் தெரியும்னு இருந்த அவனுக்கு நல்லா ஒரு பலத்தை கொடுத்த பிறகு எங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறான். இன்னொரு பலவீனமான பிறகு இவங்களை வச்சு பாதுகாக்கவே வேஸ்ட் அதை கொண்டு போய் விட்டோம். சாதாரண விஷயத்தை கூட தெரியாத தெரிய வைத்தது அவங்கதான், போதித்தது அவங்கதான். ஆனா தெரியாதது கொண்டு போய் கருத்து நிற்கக்கூடிய ஒரு சின்ன முடிவெடுப்பது பேச கேட்கிறாங்க இளைஞர்கள். நீ முடி வெட்ட ஸ்டெயினை பார்த்தாலே ரொம்ப கோபம் வரும். நாங்கெல்லாம் முடியே இல்லாம இருக்கோம், இன்னும் வெற்ற கட்டியை பார்த்தா ஃபயர் கட்டிங்கிறான். இருக்கிறது போய் வெட்டுறது போய் அடையில உட்காந்து என்ன போய் வெட்டுறது நம்ம என்ன பண்றான். இவன் போய் மனையை ஊத்திக்கிட்டு இருக்கான், பெட்ரோலை ஊத்திக்கிட்டு இருக்கான் மண்டையில. கட்டியை பார்த்தா இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போது போடலாம். அதே பெட்ரோல்னு சொல்லி வளர்த்த அந்த பருவம் இருக்கு, சொல்லி அவன் வளர்ந்துட்டாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தா யார் பேச கேட்கறாங்கன்னா அந்த பேச தான் கேட்பான். ஒரு ட்ரெஸ் எடுக்கணுமா, அவன் சின்ன வயசுல பார்த்து என் பிள்ளைக்கு ஏதோ அழகாக்கும் தேவையை கொடுத்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பருவம் இதே பருவம் வந்த பிறகு பார்த்தா பாப்பா அம்மா சொல்லலாம் கேட்கறது கிடையாது, நான் என் நண்பன் சொல்லதான் கேட்கறது. அவன் இந்த பெண்டியா ட்ரெஸ் கேட்பான், போட சொல்றேன் அதை போடுறது. எல்லாம் கிழிஞ்ச பிறகு ட்ரெஸ் எடுத்து தான் நம்ம பார்க்கணும். நம்ம வயசுல ட்ரெஸ் எடுப்போம், ட்ரெஸ் போட்டு கிழிஞ்சிடும், அதன் பிறகு ஒரு ட்ரெஸ் எடுப்போம். இன்னைக்கு பார்த்தா கிழிஞ்ச ட்ரெஸ் வாங்கி போடுறாங்க. கேட்டா இது ஃபேஷன், இது ஒரு ட்ரெண்டிங் தான். ஏன்னா நாங்க தான் வாங்கி போடுவோம், கிழிஞ்சிடும், அப்ப ட்ரெஸ் வாங்கி போடுவோம். நீங்க என்ன கிழிஞ்ச ட்ரெஸ் வாங்கி போடுறீங்களா? இன்னைக்கு இதுதான் ஃபேஷன், இதெல்லாம் நீங்க தெரியாம ஒண்ணு தெரியாது போங்க அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் கிழிச்சிக்கிற மாதிரி தான் போறோம். முன்னாடி கிழிச்சிட்டு பின்னாடி கிழிச்சிட்டு பைத்தியக்கார மாதிரி போறோம். தலையை வாடுறாங்க, என்ன தெரிஞ்சு சீட் போட்டு தலையை வாடுறாங்கன்னா அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது அப்படி கிளச்சி விட்டு போறான். கிளச்சி விட்டு பார்த்தா மண்டை அப்படி நிக்கிறது, செங்குத்தா நிக்குது, கை வச்சா முடி தலைவர் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இப்ப எல்லாம் நீங்க இளைஞருடைய செயல்பாடு இப்படி இருக்க, இளைஞருடைய எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கு, எப்படி உருவாகணும், அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சென்றிருக்காங்க என்று சிந்தித்து பார்த்தா நம்முடைய அல் ஜமூஹ் என்ற நபித்தோழர் அவர் ஊனமற்ற ஒரு நிலையாக இருக்கிறார். அவருடைய நிலை எப்படின்னா ஒரு காப்பு ஊனமானவன். அல்லாஹ்வின் தூதர் போறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் இப்ப ஊனமற்றவனாக இருக்கேன், மார்க்கத்துக்காக நான் போர்க்களத்துல கலந்து கொண்டு அதை போரிட்டு நான் எதிரிகளை வீழ்த்திக் கொண்டிருக்கும் போது நான் மரணிக்கக்கூடிய நிலை வரும் வரை நான் போரிடுறேன், அப்படியே அதை நான் மரணித்து விடுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் மரணித்துட்டா அல்லாஹ் மறுமைகளை என்னை எவ்வாறு இருப்பான்? நீங்க உலகத்துல நல்லா ஊனத்தை கொடுத்துட்டான், ஒரு குறைபாடு இருக்கு, நாளைக்கு மறுமையை என்ன எப்படி இருக்கும் அல்லாஹ்வின் தூதரை கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, நீ அப்படி போர்ல கலந்து கொண்டு நீ உயிர் நீத்தி விட்டால் அல்லாஹ் மறுமையில எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவனை இருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி போர்ல கலந்து கொண்டு அவர் அந்த உயிர் போகக்கூடிய அளவுக்கு போராடி மரணித்துறாங்க. மரணித்த பிறகு அவருடைய பிள்ளையை பாருங்க, அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு. மார்க்கத்துக்காக பாடுபட்டு மார்க்கத்துக்காக உயிர்த்துட்டாங்க. அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்புறம் அவர் என்ற நபித்தோழர் என்ன சொல்றாங்கன்னா, பத்ர் போர்க்களத்துல நாங்க நிக்கிறோம், அவங்க நின்று கொண்டிருக்கும் போது என்னுடைய வலது பக்கம் பார்த்தா சிறுவர், இடது பக்கம் பார்த்தா சிறுவர் இருக்காங்க. அந்த பக்கம் எனக்கு என்ன ஏற்படுத்துனா, ஏதாவது ஒரு பெரிய நபித்தோழருக்கு கூட்டத்துல நான் இருந்துக்க கூடாதா, இந்த சிறுவர்கள் கூட்டத்துல போய் நான் நின்றுக்கிறேன், இந்த பக்கம் திருவிழா சிறுவர்கள் இருக்காங்க, இந்த பக்கம் திருவிழா சிறுவர்கள் இருக்கிறாங்களே, இப்படி நான் எண்ணிக்கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவர் என்னை பார்த்து கஞ்சாடையும் கேட்கிறார், என் பெரிய தந்தையே இங்கே அபு ஜஹல் என்று ஒருவன் இருக்கிறானாமே, அவனை பற்றி நீங்கள் அறிந்திருக்கீங்களா அப்படின்னு கஞ்சாடையே கேட்கிறான்.
இவன் கேட்கிற மாதிரியே இன்னொரு சிறுவனும் கேட்கிறான். அபூஜஹலை பத்தி நீங்க அறிந்திருக்கிறீங்களா பெரிய தந்தையே அப்படின்னு சொல்லி என் இடத்துல கேட்கிறார். அப்படி கேட்டுட்டு அப்படி இருக்கும்போது எதற்காக என்று நான் கேட்கிறேன், அல்லாஹ்வின் தூதரை அவன் இழிவாக பேசிக் கொண்டு திரிகிறான், மார்க்கத்தை இழிவாக பேசிக் கொண்டு திரிகிறான். அப்படிப்பட்டவன் நீங்க அடையாளத்துக்காக இந்த இடத்துல சொல்லுங்க. அவன் வந்து விட்டால் அவனுக்கு நான் வந்து என்னுடைய வாளால் பதில் சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க சொல்றாங்க, நீங்கள் தேடிக்கொண்டிருந்த மனிதர் மக்களிடம் அவர்தான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சீறி பாய்ந்து அங்கே அபூஜஹலை அவர்கள் வாட்களால் வெட்டி வீழ்த்தார். 2 பேரும் போய் பாய்ந்து வீழ்த்தாங்க. வீழ்த்துட்டு வராங்க. யார் கொண்டதை அல்லாஹ்வின் தூதர் வராங்க. அபூஜஹலை நாங்கள் கொன்று விட்டோம் என்று அல்லாஹ்வின் தூதர் வந்து சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, யார் கொண்டதை எப்படி கேட்கிறாங்க. நான் தான் கொன்றேன், நான் தான் கொன்றேங்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்த ரத்த கரையை குறைச்சிட்டீங்களா? இல்ல அப்படியே இருக்கு. அப்ப அதை கொண்டு வாங்கன்றாங்க. கொண்டு வாங்க 2 வாள்ல இருக்கக்கூடிய அந்த ரத்தக்கரை அம்மாவின் பார்த்தாங்க. எவ்வளவு ஆழமாக சென்றிருக்கு என்பதை பார்த்துவிட்டு 2 வாள்களையும் மிக ஆழமாக சென்றிருக்கு. அல்லாஹ்வின் சொல்றாங்க, நீங்கள் 2 பேருமே அவரை ஈர்த்திருக்கீங்க, உங்களுடைய 2 வார்த்தை தான் அவரை ஈர்த்திருக்கு என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல அல்லாஹ்வின் அறிவிக்கிறாங்க. இது செல்லக்கூடிய பார்த்துக்கிறதுக்கு பெற வேண்டிய படிப்பு என்ன கேட்குமாங்க. அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் அந்த செய்தியை சொல்றாங்க. இது வந்து பெற வேண்டிய பாடம் என்ன, அவர் தந்தையை பார்த்தால் ஆர்த்தத்துக்காக போர்ல வீழ்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் வளர்த்த பிள்ளை அல்லாஹ்வின் தூதர் யாராவது இழிவாக பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் ஆர்த்தத்தை யாராவது இழிவாக பேசினா சும்மா இருக்க மாட்டேன், அதற்காக நான் போர்ல வந்து கொண்டு எதிராக நான் வீழ்த்துவேன்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய வளர்த்துட்டு போயிருக்காங்க. மார்க்கத்துக்கா இன்னைக்கு நம்ம பிள்ளைய வாழ எடுத்து வீழ்க்கலாம் யாரும் சொல்ல வேணும், நம்ம பிள்ளை யாரையும் போய் அடிக்கடிங்க சொல்ல வேணாம். அப்ப பள்ளியில போய் கொண்டுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா போதும், எங்கேயாவது தலை திருத்து ஓடுவோம், காலை கால் மாதிரியே போயிடுவோம். பள்ளிக்கு போய் சொல்லுங்க, பள்ளிக்கு வர வைக்க முடியல. ஒரு நல்ல விஷயத்த உபதேசம் நடக்கக்கூடிய விஷயத்துல போய் பங்கு பெறும் சொல்றதுக்கு முடிய வரமாட்டேன்றாங்க. ஆர்வம் உண்மையாக இருக்கு, ஆர்வம் காட்ட மாட்டேன்றாங்க. இந்த இளைஞருடைய போக்கு எந்த அளவுக்கு போயிருந்த மறுமை வாழ்க்கை என்பது ஒரு மூமினுக்கு இலக்கு என்பது மறுமையாகத்தான் இருக்கணும். இந்த உலகத்தில் 1000 இன்பம் இருக்கலாம், 1000 சுகபோகங்கள் இருக்கலாம். ஆனால் இளைஞராக இருக்கக்கூடிய நம்ம இந்த நேரத்தில் மறுமைக்காக, மார்க்கத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக பாடுபடணும். அதற்காகத்தான் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு மரணம் ஏற்படுவதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மரணத்திற்கு மரணம் அல்லாஹ்வுக்காக இருக்கணும், இந்த சமுதாயத்துடைய மேம்பாட்டுக்காக இருக்கணும் என்று இருக்கும். ஏனென்றால் இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் சென்று வந்திருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவுடைய சூழல் மாறிக்கொண்டு எவ்வளவு சட்டங்கள் போட்டு நீங்க ஒதுக்கலாம், எவ்வளவு சட்டங்கள் போட்டு நம்ம இருந்து நசுக்க பார்க்கலாம். என்ஆர்சி சட்டத்தை கொண்டு வரலாம், முத்தலாக் சட்டத்தை கொண்டு வரலாம், காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் மதிக்கப்படுது. இப்ப பார்த்தா வக்ஃப் வாரியத்துடைய சட்டத்தை கையெழுத்தலாம், வக்ஃப் வாரிய சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு சதி நடந்து கொண்டிருக்கு. இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு சொத்தா, யாருக்கு சொத்துக்கள் அதிகமாக இந்தியாவில் ராணுவத்தில் இருக்கு, அதே மாதிரி ரயில்வேல இருக்கு. 2 பேருக்கு அடுத்ததாக இருக்கிறத பார்த்தா இஸ்லாமியர்கள் இருக்க. அது எப்படி இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்கா? இருக்கக்கூடாது. இஸ்லாமியர்கள் 3ஆம் தர குடிமக்களாக ஆக்கப்படணும் என்று இன்னைக்கு சதி வலைகள் பின்னப்படுது. ஆனா இன்னைக்கு இளைஞரே இன்னையோட நிலையை பார்த்தா அவன் நீ தேவன் அடிமையாகிறான். இன்னைக்கு வீணான காரியங்கள் முடிக்கலாம். இன்னைக்கு போட்டி நடந்து கொண்டு, கல்விக்காக போட்டி நடந்து கொண்டிருக்கு, ஒரு துறையில பணியாற்றுவதற்கு போட்டி நடந்து கொண்டிருக்கு. எந்த அளவுக்கு போட்டி எல்லாம் நடக்குதுன்னா சமீபத்தில் அந்த நீட் தேர்வு ஒரு சாட்சியாக இருக்க. 700 மார்க் வந்து 75 மார்க் போறோம், எல்லாருக்கெல்லாம் மார்க் போட்டு எவன் முட்டாம எல்லாம் இருக்கான் அவனால உள்ள கொண்டு போறான். அவனுக்கு வந்து அந்த படிப்பறிவு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அங்கே பூர்வம் இருந்தால் போதும். அதுதான் அதுக்கான அளவுகளை வைத்திருக்கான். அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து தேர்வு போலியாக தேர்வு சர்டிபிகேட் வாங்கிட்டு இன்னைக்கு அதிகாரிகளாக இருக்கிறான். ஏன் எப்படிப்பட்ட ஒரு நிலை? இந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் திட்டத்தின் கச்சிதமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய மக்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலத்தையும் அறியாமல், பிரவீனத்தையும் அறியாமல் ஏதோ ஒரு நீளாத காரியத்தில் மூழ்கி கிடக்கிறாங்களே. ஒவ்வொரு துறையிலும் எடுத்துப்பாங்க, எல்லா துறைகளிலும் அதிகமான சதவீதமாக இருக்கக்கூடிய பிராமண சமுதாயங்கள் அவ்வளவு மக்கள் ஆட்சி அதிகாரத்துல, அதிகார மட்டத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம போராடி உயிரை கொடுத்து போராடி பெற்ற 3% இடஒதுக்கீடு நிரப்புவதற்கு ஆள் இல்லை நம்ம மக்கள்கிட்ட. அவ்வளவு பலவீனமாக இருக்கிறவன் இதே நிலை நீடிக்குமையானால் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு ஆள் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் பாதுகாப்பதற்கான ஒரு நிலை யார் இருப்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்றால் இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்கள் தான் பாடுபடும். வயதானவர்களுக்கு பாடுபடுவதனால ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா?
அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பலம் இளையத்த பலத்தை தான் கொடுத்திருக்கான். அது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் அந்த இடத்துல கொடுத்திருக்கான். உலக விஷயமா சாதிக்க முடியும், மறுமை விஷயமா சாதிக்க முடியும், அனைத்திலும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு உடல் கிரகத்தை கொடுத்திருக்க நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கும் போது நம்ம ஏன் இந்த அளவுக்கு இருந்தோம்? அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் நம்ம மார்க்க விஷயத்துல சரியாக இருக்கணும். அதே மாதிரி உலக விஷயங்கள்ல, கல்வி விஷயங்கள்ல சரியாக இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துல ரசிக்கப்படுறோம், எந்த அளவுக்கு கொடுக்கப்படுறோம், இதையெல்லாம் எப்படி மாற்ற வேண்டும்? மாற்றத்தை உருவாக்குவதாக இருந்தால் நம்மளிலிருந்து கொண்டு வரும். நம்மளிலிருந்து அந்த மாற்றத்தை உருவாக்கி அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்கணும் என்றால் அழகான ஒரு சமுதாயத்தை கட்டமைத்துட்டு போக முடியும். அப்படி கட்டமைத்துட்டு போனோம் என்றால் அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே சிறந்த ஒரு கூலியை கொடுப்பான். நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டு போக முடியும். இந்த இந்திய சுதந்திர தினத்தை பத்தி நீங்க பேசிக்கிட்டே இருக்கும். இந்த இந்திய சுதந்திரத்துக்கு அதிகமாக பாடுபட்டவங்க யாரு, அதிகமாக பங்களித்தது யாரு? நீங்க பேசுறோம்னா எதனால பேசுறோம்? பேசுறதுக்கு உண்டான சூழல் எப்படி உருவாச்சு? அவருடைய தியாகத்தை பத்தி பேசுறோம், அவருடைய அர்த்தத்தை பத்தி பேசுறோம், அவருடைய உயிரிழப்பை பத்தி பேசுறோமே. ஏன் பேசுறோம்? எப்படி பேசுறோம்? அந்த காலத்துல நின்று காட்டினாங்க, இழந்தாங்க, போராடினாங்க, பெற்றுக் கொடுத்தாங்க, சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு போட்டு கொண்டிருந்தவர்கள் இருந்து இன்னைக்கு இருட்டடிப்பு செய்யறதுனால அவர்கள் யோகத்துக்கு கொண்டு வரணும்ட்டு அவர்களுக்காக போராடி கொடுக்கிறோமே. சுதந்திர தினம் வந்து விட்டால் நமக்கு என்ன இருக்கு? அது சுதந்திர தினத்தை வந்து நம்ம எதற்காக நடத்தணும்? அதை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும். ஏன் அதை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதன் மூலமாக அந்த சமுதாய மக்களுடைய இஸ்லாமிய மக்கள் இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டதை உலக அறிய செய்யணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதானே காரணம். இப்படி இன்னைக்கு பேசும் பொருளாக ஒரு சமுதாயத்துல இருந்தார்கள், இருக்கிறார்கள் என்றால் ஏன் இருக்கிறாங்க? அர்ப்பணிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம் இன்றைக்கு இன்றைய சூழல்ல இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டோம் என்றால், இந்த சமுதாயத்துக்காக அர்ப்பணிப்பு செய்வோம் என்றால் அடுத்த தலைமுறை நமக்காக துவா செய்யும். அன்னைக்கு ஒரு அரக்கன் இருந்தா, ஒரு ஆட்சியாளர் இருந்தா, கொடுங்கோலன் இருந்தா, அந்த காலகட்டத்தில் என்னுடைய சமுதாயம் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கல்வி விஷயங்களை பாடுபட்டாங்க, மறுமைக்காக மார்க்க விஷயங்களை பாடுபட்டாங்க. எங்களை நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறோமே, இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதற்காக அவர்கள் செய்த தியாகம் தான் அவருக்கு அல்லாஹ் அருள் புரியணும் அப்படின்னு ஒரு துவா செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை எப்படி உருவாக்க முடியும்? உருவாக்கி செல்லணுமா இல்லையா? அது இளைஞர்களுடைய அந்த கையில தான் இருக்கு. இளைஞர்களால் தான் முடியும் என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டு மாற்றத்துக்காக, சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு வாக்கியத்தை வந்து நாயகம் அனைவருக்கும் தந்தனுடன் பிரார்த்தனை செய்யும் உரையை நிறைவு செய்கின்றேன்.